தன்னுடைய 2 பெண் குழந்தைங்கள முதன்முறையா கையில வாங்கின தருணம், பாடலாசிரியர் சினேகன் வெளியிட்ட எமோஷனல் வீடியோ குறித்து இதில பார்க்கலாம். தமிழ் சினிமாவுல 1997ஆம் ஆண்டு "புத்தம் புது பூவே" அப்படிங்கிற பாடலை எழுதி பாடலாசிரியரா களம் இறங்கினவர் தான் சினேகன். அதுக்கப்புறமா பாண்டவர் பூமியில அவரவர் வாழ்க்கையில் தோழா தோழா இந்த மாதிரியான பாடல்களை எழுத அது எல்லாமே பயங்கரமா ஹிட் அடிச்சுது. மௌனம் பேசியதே படத்துல ஆடாத ஆட்டம் எல்லாம், சாமி படத்துல கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, ஆட்டோகிராஃப் படத்துல ஞாபகம் வருதே, ராம் படத்துல ஆராரிராரோ, ஆடுகளம் படத்துல யாத்தே யாத்தே இந்த மாதிரி பல ஹிட் பாடல்களை பார்த்தீங்கன்னா சினேகன் தான் எழுதியிருக்கிறாரு. இந்த ஹிட் பாடல்களை எல்லாமே இவர் தான் எழுதினாரு அப்படிங்கிறது சினேகன் பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு அப்புறமா தான் நிறைய பேருக்கு தெரிய வந்துச்சு. கடந்த 2021ஆம் ஆண்டு சினேகன் தன்னுடைய நீண்ட நாள் காதலியான நடிகை கன்னிகாவை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இவங்க கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற செய்தியை ரசிகர்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. கடந்த ஜனவரி மாதம் 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சினேகன் அண்ட் கன்னிகா ஜோடிக்கு 2 பெண் குழந்தைங்க பிறந்துச்சு. தன்னுடைய மகள்களை கையில் வாங்கின அந்த அழகிய தருணத்தை சினேகன் பார்த்தீங்கன்னா வீடியோவோடையே வெளியிட்டிருக்கிறாரு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இணையத்தில் பயங்கரமாக வைரல் ஆகுது. ஸோ இதுக்காக ரசிகர்கள் பலருமே பார்த்தீங்கன்னா இப்போ சினேகன் அண்ட் கன்னிகாவுக்கு வந்துட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.